ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே. ஸோ நான் குலாப் ஜாமுன் தான் செஞ்சேன். இன்றைக்கி செஞ்ச குலாப் ஜாமுன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பட் வீடியோ பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரில, பட் குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குலாப் ஜாமுனுக்கு நான் 2 ஆச்சி குலாப் ஜாமுன் பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி பிசையணுங்க. எனக்கு 2 சின்ன டம்ளர் அளவு பால் தேவைப்பட்டுச்சு. ஸோ பாலை ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசையணும். அதாவது அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, பட் மாவு தொட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இதோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாவை எடுத்து நம்ம லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிக்கும்போது நம்மளுக்கு கிராக்ஸ் எதுவும் வராமல் இருக்கணும்னா ஒரு அழுத்தி அதுக்கப்புறம் மாவை நீங்கள் நல்லா ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிராக்ஸே இல்லாமல் மாவு வரும். இப்போது இந்த மாவை நம்ம ஆயிலில் ஒன்றொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் போடும்போது ஃபஸ்ட்டு போட்டதும் கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனதும் ஒரு 2 கிண்டா கிண்டி விடணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது 2 சைடுமே கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம நிறைய பேட்சஸ் போட்டு எடுத்துகிட்டு சுகர் சிரப்புக்கு 1/2 kg சுகர் போட்டு 4-5 ஏலக்காய் தட்டி போட்டு நான் சுகர் சிரப் செஞ்சுருக்கேன். ஸோ சுகர் சிரப்பை இந்த கோல்டன் ப்ரௌனான இந்த குலாப் ஜாமுன் பால்ஸை போட்டு ஊற வச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான அண்ட் சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி. இப்போது நம்ம டிப்ஸ்க்கு வரலாம். ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் சாஃப்டாக வர்றதுக்கு பால் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணணும் அண்ட் அழுத்தி பிசையக்கூடாது. இது ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப்பு, அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வரணும். பட் அடுப்பு ஃப்ளேம் அதிகமாக வச்சு வெந்துடக்கூடாது. சிம்லையே வச்சு கோல்டன் ப்ரௌனாக வர வைக்கணும். 3வது டிப், இது ஊற வைக்கும்போது ஒன்றோட ஒன்று இடிக்காமல் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஊற வைங்க. பெரிய பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சிங்கன்னா உள்ளே நல்லா ஊறி கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்களேன், இது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சதும் தீந்துடும். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு செஞ்சது உடனே தீந்துருச்சு. நான் தீந்ததுக்கப்புறம் தான் வாய்ஸே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.